இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 25, 2026, 25/3/2026, தமிழ் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் மாலை 5:35 வரை. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். வளர்பிறை சப்தமி திதி பிற்பகல் 1:52 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. சித்த யோகம். துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பாஸ்கர தமனம், அசோகாஷ்டமி, சந்தான சப்தமி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் புதன், செவ்வாய், ராகு, மீனத்தில் சனி, சூரியன், சுக்கிரன். இன்று காலை 6:18 சந்திரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் காரணமாக காலை 6:18 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. 3ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி இன்னைக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவுகளின் சங்கமம் ஏற்படும். அந்த சமயத்தில் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ கூடி வர நேரத்தில் வார்த்தையை விட்டு குடும்பத்தை குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி சந்தோஷத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளிலோ அல்லது வம்ச விருத்தி ஏற்படுற முயற்சிகளிலோ வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக இருந்து வந்த சங்கடங்கள் நஷ்டங்கள் விலகி இன்று லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுன்னா அது சந்தோஷ செலவாக இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, நிம்மதியாக இருங்க. உங்களுடைய வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வியாபாரத்தினுடைய சேல் அல்லது உங்களுடைய வியாபாரத்தினுடைய டைஅப் ப்ராசஸில் ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிம்மதியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. தசமஸ்தானாதிபதியான சனி 12ஆம் இடத்துல இருக்கிறனால வேலை சம்பந்தமாக வெளியூருக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொறுப்புடன் இருப்பது நல்லது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடம்பில் ஏதோ ஒரு அசதி இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நல்ல செய்தியாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது சம்பந்தமான நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. குடும்பஸ்தானத்தில் 2 கிரக சேர்க்கை, குரு சந்திரன் கஜகேசரி யோகம். வருமான சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் அங்கீகாரத்தை பெறும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இன்றைக்கி வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, ராசிநாதன் உச்சமாக இருக்கார். எப்பேற்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளும் ஆற்றலும் சமயோஜிதமாக செயல்பட்டு உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்முகத்தை காட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நல்ல வார்த்தை பேசுங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்கள். அடுத்தவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி பேசினீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் மேலதிகாரி உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. என்ன சட்டுன்னு கோவப்படுறீங்க, அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. பதட்டத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த
குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நல்ல வார்த்தைகளை பேசி காரியத்தை வெற்றி கொள்வதற்கான யோகம் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய குடும்ப தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கடன் அதிகரித்தாலும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமாக இருப்பீங்க. அந்த பதற்றத்துக்கு காரணம் வேலைப்பழு மட்டும் இல்லை, குடும்பத்தில் உறவுகளின் சங்கமம் அல்லது குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளின் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்காற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபத்தை போக்குறதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசியில் குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்தில் நற்செய்திகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதவிக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர், அதாவது நாம் நல்லா வேலை பண்ணுறேன், நல்ல திறமை இருக்குது, ஆனால் எனக்கு ப்ரொமோஷனே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நற்செய்திகள் வருவதற்கு வேண்டாம் வாய்ப்பு இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸை பார்த்து உங்கள் மேனேஜ்மெண்ட்டே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி, உத்தியோக ரீதியாக இருப்பவர்களுக்கும் சரி, இன்றைக்கி மேலதிகாரிகள் விஷயத்தில், அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் உங்களுடைய நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு லாபம் பெருகும், வளர்ச்சி ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் சந்தோஷ செலவுகளாக இருக்கும். தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக செலவுகள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் பெருசாக இருக்காது. ஆனால் அவருக்கு நடமாட்டத்தில் ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உடல் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு காரணம் என்னென்னா, ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தி, உங்களுடைய அடிஷ்னல் ஒர்க்கில் ஜாஸ்தி, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் வேலை ஜாஸ்தி, இப்படி எல்லா விதத்திலும் அதிகமான வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் சில பேர்த்துக்கு உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு சந்திரன் சேர்க்கை எப்பேற்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை கொடுப்பாரு, மனோ தைரியத்தை கொடுப்பாரு. இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீர்கள். அந்த மாற்றத்தின் காரணமாக எல்லோரும் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஆற்றலும் இருக்கும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்தில் மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசிநாதன் விரயஸ்தானத்தில் யோகாதிபதியான குருவோடு சேர்ந்திருக்காரு. குரு சந்திரன் கஜகேசரி யோகம். இன்று உங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படும். ஆனால் கடன் சார்ந்த சந்தோஷமாக இருக்கும். இத்தனை நாளாக கடன் சேங்ஷன் ஆகிருக்காது. ஹவுசிங் லோனுக்கோ இல்லை கார் லோனுக்கோ இல்லை ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கோ. இன்றைக்கி அது சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நற்செய்திகள் வருவதற்கான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப கௌரவம் உயரும். அவங்களுக்காக சுப செலவுகள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேல் படிப்புக்காக ஃபாரின் போனோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தானே செலவு பண்ணோம். அப்பேற்பட்ட ஒரு சுப செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் அப்பாவுடைய ஹெல்த் இஷ்யூஸ் டாக்டர்ஸ் ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி காத்தால கூப்பிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது உங்கள் அப்பாவோட ஹெல்த்து, கவலைப்பட வேண்டாம், அவர் இன்னும் ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோங்கிற நல்ல செய்தியை சொல்லக்கூடிய வகையில் இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆஃபீஸில் உங்களுக்கு மரியாதை குறைவு, பதவி உயர்வில் தாமதம் போன்ற விஷயங்களில் இருந்த தடைகளும் விலகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
உங்களுடைய பிஸ்னஸ் எதிரிகள், உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் இவங்க உங்களை அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. உங்களை பற்றி உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட தப்பாக பேசியிருக்காங்க. அது எல்லாத்தையும் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய இழந்த மரியாதையை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குடும்ப தேவைக்காக, குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்றைக்கி வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ ட்ராவல் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகள் விஷயத்தில் பெருமுதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கும் நிலத்தில் முதலீடு செய்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சிம்ம ராசி, லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக சப்தமஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக சக பணியாளர்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டுருக்காங்க. உங்களுக்கு எதிராக செயல்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக அல்லது மேலதிகாரிகளின் ஆசீர்வாதத்தின் மூலமாக அவர்களின் எதிர்மறை எண்ணங்களை தவிடுபொடியாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமான வழக்குகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப கௌரவத்தை உயர்த்தி காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அக்கம் பக்கத்தினர் வகையில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் செயல்பாடுகளை பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறதுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குங்க. அதனால் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளுடைய வேலை சார்ந்த முயற்சிகளில் புதிய செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தொழில்முறை எதிரிகள் ஏற்படுத்தின சிக்கல்களை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை போயிருந்ததுன்னா அந்த வேலை சம்பந்தமாக உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும். இழந்த வேலை மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் மட்டும் இல்லை, கணவன் மனைவி வழியிலும் அனாவசிய வாக்குவாதங்கள் இருக்கும். இன்றைக்கி குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. யார் பேசினாலும் சரி, எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, நாங்கள் பேசிக்கிறோன்னு நீங்களாக சுமூகமாக பேசிக்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடுறதோ இல்லை உங்கள் விஷயத்தில் அடுத்தவங்க தலையிடுறதோ உங்கள் குடும்ப நிம்மதியை கெடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நிதானமாக உட்காந்து பேசினீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நல்ல நாள். கன்னி ராசி, தசமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை வேலை விஷயமாக உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் விலகக்கூடிய சந்தோஷ செய்திகள் வருகின்ற சிறப்பான நாள். நீங்கள் வேலை விஷயமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரல, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல, எனக்கு எங்கே வேலை போடுவான்னு தெரில, இவ்வளோ டென்ஷனில் இருக்கீங்களே, ஏன் கவலைப்படுறீங்க? இன்றைக்கி நல்ல செய்தி உங்களை தேடி வரும். உங்களுக்கு சிறப்பான செய்தியாக வரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய நபர்கள் இன்றைக்கி கொஞ்சம் அடங்கி போவாங்க. அதனால் அவங்களால் ஏற்படுகின்ற தொல்லைகளும் விலகுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கோ செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள், அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பீங்க, அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். உறவுகள் வகையில் மனஸ்தாபம் இருக்குது. அந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளை விமர்சனம் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய பதவி, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் கூட உங்களிடம் மண்டியிடுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுக அதிகரிப்புன்னா உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவுகள் அல்லது தாயாரின் சொல் பேச்சு கேட்டு நடந்தால் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தில் உங்களால் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள், இன்னைக்கு நிறைய கடன் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு புலம்புறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு. உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் பண வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. திடீர் தன யோகம் ஏற்படும். அது சொத்து விஷயமா இருக்கலாம், சொத்து விற்று வரலாம், இல்லை உங்களுக்கு வரவேண்டிய பங்குல அந்த பணம் வரலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் பண வருமானம் ஏற்பட்டு கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இந்த தொழில் விஷயமா ஏதாவது பேங்க்கில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது மூலமாக இன்றைக்கி கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. துலாம் ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். இன்றைக்கி காலை 6:18 உங்களுக்கு மிக நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா காலை 6:18 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் சந்தோஷ செய்திகள் வரும். மன தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை நீங்கள் எடுக்கும் முயற்சிகளால் களைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட பிறந்தவங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தார் ஒத்துழைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் விஷயத்தில் கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சமயோஜிதமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உடன்பிறப்புகளால் இன்று செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கைகள்கிட்ட வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் என்னதான் நல்லது சொன்னாலும் அவங்க ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவாங்க, பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க. அவங்க விஷயத்தில் நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் போகக்கூடிய டைரக்ஷன், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டாக இருக்கும். அதனால் உங்களுடைய பெற்றோருக்கு அது சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுனால தம்பி தங்கைகள், அண்ணன் அக்கா இவங்க பேச்சுக்கெல்லாம் மரியாதை கொடுக்காதீங்க. உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு பின்னாட்களில் மரியாதை உயர்வு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. மேல் அதிகாரிகள் விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய சந்தோஷத்திற்காக அல்லது உங்களுடைய பார்ட்டியிங்காக நீங்கள் செலவுகள் பண்ணுறீங்க. அந்த செலவுகள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் அதே சமயம் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அந்த சந்தோஷத்தினால அடுத்தவங்களுக்கு, குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு காலை 6:18 சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா என்னதான் குரு சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் இன்றைக்கி திடீர் செலவுகளால் திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமானமும் வரும், அதுக்கேற்ற மாதிரி செலவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா வருமானம் தடைபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு உடன்பிறப்புகள் விஷயத்திலோ அல்லது பதவி சார்ந்த விஷயங்களிலோ எதிரிகளை உருவாக்கும். ஆனால் இப்போ உங்ககிட்ட யாராலையும் மோத முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தில் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகி சந்தோஷம் மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அலுவலக ரீதியாகவும் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு தொடர்பான பண வருமானமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய சில விஷயங்கள் தடைபடுவதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால அது சம்பந்தமாக நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு நட்புகள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தை நியாயம்தான், பேசுகிற விதம் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாவதும், அதே சமயம் கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நிதானமாக பேசுங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குது. அதாவது உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் குழந்தைங்களை தப்பாக கைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டமே உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை தப்பாக கைட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன்று பண விவகாரங்களில் செலவுகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சில புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதாவது இத்தனை நாளாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இல்லை, இப்போ புதிய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஆனால் அவங்களால உங்களுடைய வார்த்தைகள் திரிப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நேரம் இது.
வாழ்க்கை துணையின் தரம் உயருவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு குடும்ப கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்றைக்கி உங்களுக்கு காலையிலேருந்தே ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். புதிய உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய உறவுகள் மட்டும் இல்லை, கடந்த காலத்தில் உங்களுடைய நெருக்கத்தில் இருந்தவங்களை மீண்டும் சந்திப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வழக்குகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றல் இருக்கும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இன்றைக்கி சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி நீண்ட நாட்களுக்கு பிறகு சுமூக உறவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கடந்த கால நிகழ்வுகளை பேசி சந்தோஷப்படுவீர்கள். உறவுகளுடன் சந்தித்து மகிழ்ந்து மன நிறைவை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலை முதலே உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடம்பு ரீதியான சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலை இருந்ததுன்னா அவசரப்படாதீங்க, தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை நான் இன்றைக்கி கடன் வாங்கியே ஆகணும் அப்படின்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். நண்பர்களிடமோ அல்லது உறவுகளிடமோ கடன் வாங்குறது தப்பு கிடையாது, ஆனால் அதை உடனே திருப்புறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். இன்று உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு மரியாதையை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களை அவமானப்படுத்தணும், உங்களை சிக்கலில் மாட்டி வைக்கணும்ன்ட்டு உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய நபர்களின் செயல்பாடுகள் இருந்ததுன்னா அது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகள் அடங்கி போவார்கள். மகர ராசி, ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 5ஆம் இடத்துல காலை 6:15 மணி வரைக்கும் 6 மணி 18 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு சந்திரன் குருவோடு இணைகிறாரு. குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் உங்களுக்கு பண வருமானத்தை கொடுத்து கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட வருடங்களாக கடந்த 10 வருஷமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது. இன்றைக்கி அதில் ஒரு போர்ஷனை கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள், வீட்டு மேலே அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடன்லையும் ஒரு பகுதியை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சம்பந்தமாக சற்று பதட்டம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால வழக்கு விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதுவும் குறிப்பாக தம்பி தங்கைகள் விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்திலும் சற்று முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு வார்த்தைகளை உஷ்ணமாக்கக்கூடிய வகையில் இருக்கார். குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் கஸ்டமர்ஸ்கிட்ட நீங்கள் பேசுகிறது எதிரித்தன்மையை உருவாக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். யாருக்கிட்ட பேசினாலும் சரி ஆர்குமெண்ட்லேயே இருக்கக்கூடாது. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். எந்த இடத்துல பேசாமல் இருந்து தெரிஞ்சுக்கணுமோ அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். நான் பேசுகிறது தான் கரெக்டுன்னு பிடிவாதம் பிடிச்சி முயலுக்கு 3 கால்னு பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். வீண் செலவுகளையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்திலிருந்த தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு வன்மையின் மூலமாக உங்கள் கௌரவம் உயர்வதற்கு மட்டுமல்லாமல் உடன்பிறந்தோரின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வையும் கொடுப்பீர்கள். அதனால் குடும்பத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் மட்டுமல்லாமல் எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசி, ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை இன்று உடன்பிறப்புகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாங்க. வியாபாரத்தில் பண வருமானத்தில் தடை இருக்காது. ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் பேசுகிறது சில பேர்த்த தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணுறது.
அதனால் உங்களுக்கு எதிரியாக செயல்படுறதுக்கு உங்களை வந்து சங்கடப்படுத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. தொண்டை சார்ந்த பகுதிகளில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை. நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்வதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாரையும் ஆசுவாசப்படுத்துகிற மாதிரி, சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணை விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அவங்களுடைய திருப்திக்கு ஏற்ற மாதிரி செயல்படணுமே தவிர அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்படலை அப்படின்னா உங்களுக்குள்ள மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சற்று கவனத்தில் கொள்வது நல்லது. குறிப்பாக தலைப்பகுதி, தொண்டை பகுதி, கண், காது, மூக்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா, சங்கடம் இருந்ததுன்னா அதுக்கான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. அவர்கள் மூலமாக புதிய அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம் அல்லது இடமாற்றத்தின் காரணமாக சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றத்தின் காரணமாக வேலை கிடைக்கும். அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதாவது பேரம்பேத்தி எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இதனால் வயது முதிர்ந்தவர்களின் ஆரோக்கிய சங்கடத்தை காட்டிலும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்னதான் சூரியன், அதாவது 6ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால செலவுகளை ஏற்படுத்துகிறாரு. ஆனால் உடம்பு விஷயத்தில் சில தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தவங்க பேச்சை கேட்கணுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டால் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பண விவகாரங்கள் தந்தை வழியில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியத்திலும் இன்று சற்று தடுமாற்றம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் கண்ணுக்கு தெரியாமல் சில செலவுகள் ஏற்பட்டுருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக இடுப்பு பகுதியில், கால் பகுதியில் பிரச்சனை இருக்குன்னா அது சம்பந்தமான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு இன்றைக்கி எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, அது உங்களுடைய குடும்ப விஷயமாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆரோக்கிய விஷயமாக இருக்கலாம், வீடு விஷயமாக இருக்கலாம், வண்டி வாகன விஷயமாக இருக்கலாம், தாயாருடைய ஆரோக்கிய விஷயமாக இருக்கலாம், எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் சரி இன்றைக்கி செலவுகள் ஏற்படும். காலை முதலே சந்தோஷ செலவுகளால் திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு செலவுகள் ஏற்படுத்தும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான நேரம் இது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய தேவைகளுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்று மனநிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.